ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்ல 2 விதமான அப்ரோச் இருக்கு. ஒன்னு பிரெடிக்ஷன், இன்னொன்னு ரியாக்ஷன். இப்போ பிரெடிக்ஷன் சொல்லும்போது அடுத்த பிரேக் அவுட் ஸ்டாக் எது, அடுத்த வின்னிங் ஸ்டாக் எது, அடுத்த மல்டி பேக்கர் எதுன்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா அமேசான் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது புக்கை ஆன்லைன்ல விற்க போறன்ற பிசினஸ் மாடலோட உள்ள வராங்க. இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு பல வருஷத்துக்கு ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லிட்டு எதுவுமே இருந்தது கிடையாது. அதாவது லாபமே பார்க்காம ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த பாயிண்ட்ல ஒரு இன்வெஸ்டர் இந்த கம்பெனியை பார்த்துட்டு வராரு. இந்த கம்பெனியை பார்க்கும் போது இது எப்படியா இருந்தாலும் ரொம்ப பெரிய கம்பெனியா மாறிடும், இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா அதை ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு பல ஆயிரம் மடங்குல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். நம்பர்ஸோட உதாரணம் சொல்லணும்னா அந்த பாயிண்ட்ல ஒரு நபர் வெறும் 3500 இந்திய ரூபாயோட மதிப்புல 3500 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 கோடின்ற மதிப்புல இருக்கும். ஸோ ப்ரெடிக்ஷன்ல கரெக்டா ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ணி அது கூடயே டிராவல் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா நம்மளால நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும். இன்னொரு அப்ரோச் ஆன ரியாக்ஷன்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தின எல்லா டேட்டாவையும் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த டேட்டாவை வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவெடுப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரீசெண்டா நடந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2022 போய் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100 இண்டெக்ஸை கண்ணா அப்படின்னு எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 30-35% வரைக்கும் கீழே விழுந்திருக்கும். நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்ன்றதுல பெரிய பெரிய கம்பெனிகளான ஆப்பிள், கூகுள், அமேசான், டெஸ்லா, மெட்டான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டெக் ஜெயன்ட்ஸும் இன்ஃபேக்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனி இருக்கும், பெப்சி, வால்மார்ட்னு சொல்லிட்டு நல்ல கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த இண்டெக்ஸே. இந்த இண்டெக்ஸே இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை கண்டிருந்ததுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்டாக் இதை விட மோசமாகவும் விழுந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மெட்டா ஸ்டாக் எடுத்தீங்கன்னா பீக்ல இருந்து 70% மேலான அடி வாங்கியிருக்கும். ஆனா அதோட பினான்சியல்ஸ் போய் பார்த்தோம்னா பினான்சியல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், வேல்யூவேஷன் சொல்லிட்டு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தது. இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நல்லா இல்லாதனால இதை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப பெரிய வீழ்ச்சியை கண்டது. இன்ஃபேக்ட் எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணிருப்பேன். ஏன் யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ இந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு சொல்லிட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் கீழேயோ இல்ல மேலேயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ரியாக்ஷன் டைப்ல இருக்க ஒரு இன்வெஸ்டர் இது நல்லா விழுந்திருக்கு, எப்படியா இருந்தாலும் ரிகவர் ஆகிதான் ஆகணும், எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு, சாலிடான கம்பெனி தெரிஞ்சு இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 700% ரிட்டர்ன்ஸ் அவரால் பார்த்துக்க முடியும். அதுவும் 2-3 வருஷத்துலேயே. எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல தான் யூஎஸ் மார்க்கெட்லயும் மெட்டாலையும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதோட ரிசல்ட் நமக்கு 2-3 வருஷத்துலேயே மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு. இந்த 2 அப்ரோச்ல எது பெட்டரு, ஏன் அது பெட்டர்ன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோலயே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்தியாவில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி தேடலான்றதுக்கு ஒரு டெமோ பார்ப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸை மார்க்கெட் கேப் படி வச்சு நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நிஃப்டி 50ல இருந்து பேங்க் கம்பெனிஸை மட்டும் தனியா எடுத்து ஒரு இண்டெக்ஸ் செஞ்சாங்கன்னா இதுதான் பேங்க் நிஃப்டி இல்ல நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா HDFC, ICICI, கோட்டக், ஆக்சிஸ், SBIன்னு சொல்லிட்டு டாப் 50 கம்பெனிஸ்ல இருக்க பேங்கிங் கம்பெனிஸ் மட்டும், அதுவும் 12 கம்பெனியை மட்டும் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. நிஃப்டி 50 கடந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 90% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்படின்னா டபுள் ஆயிடுச்சுனே சொல்லிடலாம். இதே நிஃப்டி பேங்கோட ரிட்டர்ன்ஸை பார்த்தோம்னா வெறும் 59% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ரிட்டர்ன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. ஆனால் ரிட்டர்னை மட்டும் பார்த்துட்டு இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணலான்ற முடிவை நம்மளால எடுக்க முடியாது. அதுக்காக வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை செக் பண்ணணும். வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்னு சொல்லும்போது 2 முக்கியமான வேல்யூவேஷன் மெட்ரிக் இருக்கு. ஒன்னு PE ரேஷியோ, இன்னொன்னு PB ரேஷியோ. இந்த PE ரேஷியோனா என்ன, PB ரேஷியோனா என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக தனி சீரிஸே போட்டிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்கை மேலேயோ இல்ல கீழேயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த மெட்ரிக்ஸை பத்தி கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அதை திருப்பியும் ரீவிசிட் பண்ணிக்கோங்க. முதல்ல PE ரேஷியோ எடுத்துப்போம். 3 வருஷத்துக்கான ட்ரெண்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 வருஷ ட்ரெண்ட் படி நடுவுல ஒரு லைன் மீடியனா போயிட்டு இருக்கு இல்லையா, இதை விட இந்த பாயிண்ட்ல வேல்யூவேஷன்ல குறைவா தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அண்டர் வேல்யூடா இருக்குன்னு. இன்னைக்கு இந்த இண்டெக்ஸோட PE 12.8 இருக்கு. இதோட மீடியன் PE 16 ரேஞ்சில் இருக்கு. இந்த மீடியனா 5 வருஷம் 10 வருஷம் மேக்ஸிமம் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். 5 வருஷத்துக்கு 18, 10 வருஷம் பார்க்கும்போது 23 ரேஞ்சில் இருக்கு. மேக்ஸ்னு பார்க்குறோம்னா 17 ரேஞ்சில். ஸோ நம்ம ஆவரேஜ் PE ஒரு 18 அஸ்யூம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வேல்யூவான 12.8 இந்த ஆவரேஜை விட ரொம்பவுமே குறைவுன்னு சொல்லலாம். இது ஏன் ரொம்ப குறைவுன்னு சொல்றேன்னா, இந்த 12.8 இருந்து இது 18க்கு போனோம்னா கிட்டத்தட்ட 40% அது மேல போகும். அதை எப்படி 40% கண்டுபிடிச்சோம்னா 18 டிவைடட் பை 12.8 போட்டோம்னா கிட்டத்தட்ட 140% வந்திருக்கும். அதாவது 40% அதிகமா அது வளர வேண்டியிருக்கு. இந்த இண்டெக்ஸோட வேல்யூவேஷன் எப்படியா இருந்தாலும் ஃபேர் வேல்யூவேஷன் லெவலுக்கு போய் தான் ஆகணும். இது ஃபேர் வேல்யூவேஷனுக்கு போகணும்னா ஒன்னு அதுல இருக்க கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் ஏறி ஆகணும், இல்ல அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சாகணும். இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் ஃபேர் வேல்யூவேஷனுக்கு அது போய் சேர்ந்துடும். ஸோ இன்னைக்கு இந்த பாயிண்ட்ல PE வேல்யூவேஷன் படி கிட்டத்தட்ட 30ல இருந்து 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம வாங்குறோம்னா டிஸ்கவுண்ட்ல வாங்கினா தான் நல்ல விஷயம். ஆனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வரும்போது PE விட PB ரேஷியோ தான் ரொம்ப ரிலவென்ட்டான ரேஷியோ. PBன்றது பிரைஸ் டு புக் வேல்யூ. அதே மாதிரி 3 இயர் ட்ரெண்டை இங்க நம்ம பார்க்கலாம். இதோட மீடியன் லெவல் 2.7 இருக்கு. இன்னைக்கு வெறும் 2.2 லெவல் இருக்கு. இன்னும்
அக்யூரேட்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2.16ன்ற லெவல்ல தான் இருக்கு. ஸோ இந்த பியும் சரி இல்ல பிபியும் சரி எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னா இப்போ இதுவுமே நல்ல டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2.2க்கும் 2.7க்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம்லாம் இல்லைன்னு யோசிச்சீங்கன்னா கால்குலேட் பண்ணியே பார்த்துரும். இதுக்கு எக்ஸாக்டான பிஏ எடுத்துப்போம் 2.16. இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது மீடியம் லெவல்ஸ்க்கு அப்ரோச் பண்ணிடும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கே போகணும்னா இங்க இருந்து 25% அது வளர்ந்துருக்கணும். அதாவது 2.7 டிவைடட் பை 2.16 இன்டூ 100 போட்டீங்கன்னா 125 வரும். அதுல 25% தான் அது வளர வேண்டிய வளர்ச்சி. இந்த பிபி ரேஷியோ என்னன்றதை கட்டாயமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான டீடைல் வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஷார்ட்டா பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஒரு கம்பெனியை அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு வெறும் 10 லட்சம்னு அசியூம் பண்ணிக்கோங்க. உண்மையான கம்பெனிக்கு அவ்வளவு குறைவா இருக்காது, கால்குலேஷன் ஈஸியா இருக்கணும்ன்றதுனால ஒரு சின்ன நம்பரா அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது மொத்த சொத்து மதிப்புன்னு சொல்றோம்னா அதோட பில்டிங்ஸ், டூல்ஸ், ரியல் எஸ்டேட், அது கிட்ட இருக்க கேஷ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு மொத்தத்தையும் அக்கவுண்ட் பண்ணி அதோட சொத்து மதிப்பு 10 லட்சம். அதாவது இதுதான் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. மொத்த கம்பெனியோட புக் வேல்யூ 10 லட்சம். இப்போ இந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு வெளியில ஷேர் கவுண்ட், அதாவது வெளியில ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர் கவுண்ட் 1 லட்சம் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 லட்ச ரூபா சொத்து மதிப்பை இந்த 1 லட்சம் ஷேர்ஸுக்கு பிரிச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு ஷேருக்கு 10 ரூபான்னு வந்திருக்கும். இதுதான் புக் வேல்யூ பர் ஷேர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்ல 20 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஷேருக்கு 10 ரூபா சொத்து மதிப்பு இருக்கு, அதோட ஷேர் பிரைஸ் 20 ரூபான்னு இருந்ததுன்னா 2 மடங்கு அதிகமா விக்குதுன்னு அர்த்தம். இந்த 2 மடங்குன்னு சொல்றோம்ல, இதுதான் பிரைஸ் டு புக் வேல்யூ. அதாவது ஸ்டாக்கோட பிரைஸை புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது அது எத்தனை மடங்கா விக்குதுன்றது புக் வேல்யூ டினோட் பண்ணுது. இப்போ இதே ஸ்டாக் 20 ரூபாய்க்கு பதிலா வெறும் 8 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? 8 ரூபா கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் ஒருவேளை அந்த ஸ்டாக்கே மொத்தமா திவால் ஆச்சுன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு 10 ரூபான்ற புக் வேல்யூ கிடைக்கும்ன்றது கான்ஃபிடென்ட்டா தெரியும். அப்படின்னா இதுதான் ரொம்ப அட்ராக்டிவான பொசிஷன். ஸோ இந்த கேஸ்ல பிபி ரேஷியோ 0.8 இருக்கும். ஒரு கம்பெனியோட பிபி ரேஷியோ 1க்கும் குறைவா இருக்குன்னா அது புக் வேல்யூ விட குறைஞ்ச விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அட்ராக்டிவா அண்டர் வேல்யூடா இருக்குன்றத மீன் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா கர்நாடகா பேங்க் ஷேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இதோட புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் குறைவான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை இழுத்து முடி மொத்த அசட்ஸும் வித்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் திரும்ப கொடுக்குறாங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஷேருக்கு 288 ரூபாய் கிடைக்கும். ஆனா ஸ்டாக்கோட விலை வெறும் 177 இருக்கு. அதனால இது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஆனா இதை அப்படியே பிளைண்டா பார்க்க முடியாது. இதோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டையும் போய் பார்க்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். கடந்த 5 வருஷமா இதோட பிபி ரேஷியோ 0.4 தான் இருக்கு. இந்த பாயிண்ட்ல அதை விட அதிகமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா ஜெனரலாவே மார்க்கெட் இதுக்கு குறைஞ்ச மதிப்பை தான் கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட் சென்டிமெண்ட் படி இது அட்ராக்டிவாவே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபீல் ஆகல. அதனால இதோட ஜெனரல் வேல்யூவேஷனே எப்பவுமே குறைவா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது ஒரு க்ரோயிங் கம்பெனி தான். இதோட ப்ராஃபிட் growth ரேட்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம் ரேட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ இவென்ச்சுவலா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதோட ஃபேர் வேல்யூவேஷன்ஸ்க்கு இது வந்து தான் ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையில டேட்டாவை பார்த்து ரியாக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா ப்ராபப்லி நம்மளால ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல பேங்கிங் செக்டர் அட்ராக்டிவா இருக்குன்றதுனால இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேங்க் பீஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். பேங்க் பீஸ்ன்றது இதுக்கான தனி ETF. இன்ஃபேக்ட் என்னோட இந்தியன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல இருக்கிறதுலே அதிகமான கான்ட்ரிபியூஷன் இந்த பேங்க் பீஸ்ல தான் இருக்கு. இதை தவிர்த்து இதர பேங்க்ஸும் ஹோல்ட் பண்ற அதிகமான கான்ட்ரிபியூஷன் ஃபினான்ஷியல்ஸ்லயும் பேங்கிங் செக்டர்லயும் தான் இருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது கடந்த ஒரு வருஷமா தான் பேங்கிங் செக்டர் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு செக்டர் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கலாம். இதுக்கு நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் அதே மாதிரி screener.inல போய் பார்க்க போறோம். நிஃப்டி ஆட்டோன்னு சொல்லும்போது நிஃப்டில இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸை குரூப் பண்ண இண்டெக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸ். மாருதி, டாடா மோட்டார், அசோக் லைலாண்ட், எக்ஸைட் பேட்டரிஸ்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல் செக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதோட PE ட்ரெண்டை பார்க்கறோம்னா 3 வருஷம் மீடியனை விட இந்த பாயிண்ட்ல அண்டர் வேல்யூடா தான் ட்ரேட் ஆயிருக்கு. 5 வருஷத்துல பார்த்தாலும் அண்டர் வேல்யூடா இருக்கு. இதே 10 வருஷம் இல்ல மேக்ஸ்னு வச்சு பார்த்தாலும் எல்லா லெவல்ஸ்லயுமே ஆட்டோமொபைல் செக்டர் இந்த பாயிண்ட்ல அண்டர் வேல்யூடா இருக்கு. இப்போ இந்த செக்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா அதுல எது இன்னும் அண்டர் வேல்யூடா இருக்கு, அதை நம்ம இப்போ அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டேட்டா வச்சு சாலிடா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணோம்னா ப்ராபப்லி ஒரு சில வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸே நம்மளால பார்க்க முடியும். இதுதான் ரியாக்ஷன் அப்ரோச். இப்போ பார்த்த இந்த வேல்யூவேஷன் ட்ரெண்ட் அனாலிசிஸை வச்சு நம்மளால செக்டாரல் ரொட்டேஷன்ஸை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த செக்டார் ஓவர் வேல்யூடா இருக்கோ அதுல இருந்து காசு எடுத்து எது அண்டர் வேல்யூடா இருக்கோ அதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த ரெண்டு அப்ரோச்ல ரியாக்ஷன் தான் எப்பவுமே ஒர்க் ஆகும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ப்ரெடிக்ஷன்ன்றது கிட்டத்தட்ட ஜோசியம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீ ராஜா மாதிரி வாழ்வப்பா, 2 வருஷத்துல கல்யாணம் ஆயிடும், உனக்கு ரெட்ட புள்ள தான் பிறக்கும்னு சொல்லிட்டு ஜோசியத்துல நம்மளுக்கு சொல்றாங்க. இது நடக்கலாம் இல்ல நடக்காமலும் போல. ஜோசியத்தை நம்புறவங்களுக்கு ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா சூப்பர்பா, என்னோட ஃபியூச்சரை ஆல்ரெடி நான் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான்
பிளானும் பண்ணிட்டேன், அது எல்லாமே கரெக்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா மோஸ்ட் கேசஸ்ல நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இது கிளியரா ஸ்பெகுலேஷன், அதாவது அன்சர்டனான ஒரு விஷயத்த நடக்கும் நம்பி நம்ம போயிட்டு இருக்கோம். இதே ரியாக்ஷன் வரும்போது அங்க குவாலிட்டியை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், ஸ்பெகுலேஷனை கிடையாது. ஆல்ரெடி ஒர்த்துன்னு ப்ரூவ் பண்ண ஸ்டாக் இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட்னால அடி வாங்கி கீழே விழுந்திருக்கு, அண்டர் வேல்யூடா இருக்கு, இதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பகத்தனமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதுக்கு ரியாக்ஷன் நம்மளுக்கு உதவியா இருக்கும். இதை விட இம்பார்ட்டண்டா ரியாக்ஷன் ஏன் ஒர்க் ஆகும்னா, மார்க்கெட்ஸ் எப்பவுமே சைக்கிள்ஸ்ல தான் ஆப்ரேட் ஆகும். நல்ல மேலே ஏறி போயிருக்குன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல விழ தான் செய்யும். அதே மாதிரி பியர் மார்க்கெட்ல இருக்குன்னா அதுக்கப்புறம் புல் மார்க்கெட் வந்து தான் ஆகணும். ஸோ ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை டிஸ்கவுண்ட்ல வாங்கணும்னா, மார்க்கெட் நல்லா மேலே ஏறி போச்சுன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம லாபம் பார்த்தோம். நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸும் பீக்ல இருந்து எவ்வளவு விழுந்திருக்கு, 52 வீக் ஹைல இருந்து எவ்வளவு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்ரீ ட்ராக்கருமே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.